வி.கே. குருசாமி தங்கை கணவர், அதாவது பாம்பு பாண்டின்னு ஒருத்தர் இருக்காங்க. பாம்பு பாண்டி அவரை வெள்ளைக்காளி, சகுனி கார்த்தி. இப்போ இதில் என்ன ஆயிடுறாரு, இதுக்கு முன்னாடி அந்த டபுள் மோட்டரில் வெள்ளைக்காளி உள்ளே போகிறார்ல, அப்போ அவருக்கு வந்து ஒரு பழக்கமாயிடுது. முத்து இருளாண்டின்ற ஒரு கொடுத்துரு கூட நல்ல பழக்கமாயிடுது. முத்து இருளாண்டி ஜெயிலில் நல்ல பழக்கமாயிடுது. ஒரே சமூகமாலாக இருப்பாங்க. நேராக வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோன்னா அடுத்து 2008 உள்ளே போகிறாருல, அந்த கேஸில் மாரிமுத்து ராமமூர்த்தி கேஸில் உள்ளே போகிறாருல, அப்புறம் வெளியே வந்தவொடனே அடுத்து ஒன்று சுட சுட பண்ணணும்ல. அப்போ வி.கே. குருசாமியோட தங்கை கணவர் பாம்பு பாண்டியே என்ன பண்ணுறாரு, வெள்ளைக்காளி, சகுனி கார்த்தி, முத்து இருளாண்டி இவங்க 3 பேரும் கொலை செய்கிறதா ரெக்கார்டு. எப்படி சார் கொலை பண்ணாங்க? அதாவது இவங்க அப்போ அந்த கொலைகள் எப்படின்னா எல்லாமே பப்ளிக், கொடூரமாக தலையில் வெட்டுறது, இவங்க எல்லாம் அப்படி வெட்டுறது பின்னால் கூட்டிகிட்டு போயின்னா இவர்கள் கொலைகள் எல்லாமே பப்ளிக்கில் தான். மற்றவங்க பயப்படணும். அதாவது ஒரு கொலைனா வீட்டுக்குள்ளே பூந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வர்றதுன்றது அது வந்து வெஞ்சன்ஸு. அப்போ பப்ளிக்கில் ஓட விட்டு உங்களை கொலை பண்ணிட்டு வந்தோன்னா தான் பப்ளிக் என் மேலே ஒரு பயம் இருக்கும். இது வேறு ஆதாயமும் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு நடுவில் வெள்ளைக்காளின்ற ஒரு பேர் வந்து அப்படியே பரவலாக வந்துருச்சு. மதுரைனா வெள்ளைக்காளி அப்படின்ற மாதிரி வெள்ளைக்காளி இன்றைக்கும் வந்து இன்றைக்கி அவன் வந்து ஏன்டா அப்படி வந்தோன்ட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணனாலாம் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் அவனுங்க கூட இருக்கும். மதுரைனா எங்கள் அண்ணன் வெள்ளைக்காளி, மதுரைனா எங்கள் அண்ணன் வெள்ளைக்காளின்னு அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி நான் எவனா வம்பு துணுக்கு போனேன்டா, எங்கள் அண்ணனை கொன்ன பண்ணோன்னு நான் கொன்னேன், கடைசியில் எனக்கு கௌரவம்னு என்னை கொண்டு வந்து இங்கே விட்டிங்களாடான்னு. இது காமெடியான நகைச்சுவான இதாக இருந்தாலும் இது அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இது வெள்ளைக்காளியோட ஹிஸ்ட்ரி உள்ள கவலையாக இருக்கும்.